ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையிலன்றது நடந்துட்டேங்க கைஸ். அண்ட் இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை இருக்குது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கோட்டை போடக்கூடாது. வீப்பெல்லாம் வண்டி போட்டு இடத்துல கோட்டக்கூடாது. எங்கேயும் ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒன் பை ஒன்னாக போனோம். ரைட் சைடு ஏறி போகக்கூடாது. வீப் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்ல, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஹலோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 3 கிட்ட ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே கிளம்பியாச்சு. எங்கே ஏதுன்றதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் காமிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா இனிமேட் அப்படியே பாருங்கள், ஏதாவது சர்ப்ரைஸாக கொண்டு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 2 கண்டென்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் கைஸ். ஒன்று வந்து வெளிச்சத்தில் இந்த பைக்கை காட்டுறேன், இந்த பைக்கோட ஹில் டெஸ்ட் ரிவ்யூ அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து நம்ம கொடைக்கானலோட ட்ரிப், அதாவது நானே இப்போ சொல்லியிருப்பேன் கார் அண்ட் 1 பைக், இந்த 2ல் தான் கைஸ் போக போகிறோம். நாங்கள் பாருங்கள் மாமா நிற்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைடை கண்டினியூ தான் பண்ண போகிறோம். டைம் கிட்டத்தட்ட 3:30 கிட்ட ஆக போகுது. அண்ட் வாங்க ஏதாச்சும் நடந்துச்சுன்னா காட்டுறேன். ஒன்று பாருங்கள், காலையிலேயே மாடை ஓட்டுறான். போய் ரொம்ப இருட்டாக திறணும். அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ பண்ண 360லேயும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், இதுலேயும் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன். அப்படியே எல்லாத்தையுமே அப்லோடுன்றது பண்ணுறேன் கைஸ். பைக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது. அண்ட் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அண்ட் ஹில்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டடாக போட்டுக்கிட்டே இருப்போம். ஸ்டே டியூன்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வார்ம் அப் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். 75,479 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஓடிடுச்சு. வண்டி சோக்கில் தான் இருக்குது. சோக் எடுத்துவிட்டேன்னு நிலமையை பாருங்கள். ஐடியலில் கொஞ்ச நேரம் நின்றுச்சு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாக் செட்டப் இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் விடியட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே 360ல் ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணி எடுக்கின்றது ஆரம்பிக்கும். 2 நிமிஷம் ஷார்ட்ஸ். காரும் பார்த்தீங்கன்னா ரெடின்றது ஆகிடுச்சு. அண்ட் வாங்க அப்படியே கிளம்புறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா. பார்த்தீங்கன்னா இந்த பல்கில் ஒரு 250 கிலோமீட்டர் பண்ணியிருக்கு. அந்த 5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஹைவே ரீச் ஆகிடுச்சு. அந்த க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹைவே எடுக்கக்கூடாது. அவன் சின்ன ஒரு அப்டேட். அண்ட் இதுவரையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்ததுலேருந்து ஒரு 25+ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ரைடுன்றது பண்ணியிருப்போம். அண்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பைக்கோட வைப்ரேஷனால் நம்மளால் ஓட்ட முடியுமான்ற சந்தேகன்றது நமக்கு வரும். ஆனால் அந்த சந்தேகம் துளி நான் கரெக்டாக எங்கே இருக்குன்னா தொடரூர் டோல் கிட்ட வயசு இந்த இடத்துல கேட்டு போட்டிருந்தாங்க. நான் அங்கே ஃபஸ்ட்டு வந்து டஃபேக்கு முன்னாடி திரும்பணும். அங்கே ஒரு கொடைக்கானல் பைக் இருக்கும். அண்டு இது 2வதாக இருக்கிற கேட்டு. இந்த கேட் பார்த்திங்கன்னா நாங்கள் வரதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே ஒரு ஸ்லோவான ரைடு தான். ஏன்னா கார்லேயும் வராங்கள ரொம்ப ஸ்லோவான ரைடு நின்று தான் போகுது. அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு டீ பிரேக்காக தான் வச்சுருக்கோம். அந்த டீ பிரேக்கில் பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் 360 ஷாட் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் மட்டும்தான் எடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து தானே எதுக்கு நம்ம வந்து மார்னிங் ஷாட்டில் நிறையான்றதை பார்ப்பீங்க. இப்போ நம்ம அப்படியே ரைடுன்றதை கண்டினியூன்றதை பண்ணுவோம். வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன்.
வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து சொதப்பிடுச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபால்ஸ்ட்டு நின்று வந்து ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டுலாம் பேசணும். அந்த பேசின வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கரப்டட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டி கார் கோளாறு கொடுத்து அது கரப்ட் ஆச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பிரச்சனை. இப்போ தான் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் போச்சு. ஆனால் அங்கே பைக்கை நிப்பாட்டி பேசியிருக்கேன், அந்த ஒரு 2 நிமிஷம் கிளிப் இருக்குது. மற்ற எல்லா கிளிப்புமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக் போனோம், அதோட ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். போட்டிங் பண்ணலான்னு வந்துருக்கோம். தெரியுதா, வெளிச்சமாக தெரியுதா, கசாசண்டாக இருக்கும். போட்டிங் பண்ணலாம் நம்ம. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோன்னு தெரில. எல்லாமே பார்த்தீங்கன்னா 360 அப்படின்றத காட்டுறேன். கொடைக்கானல் லேக்கில் போட்டிங் போயிருந்திருப்போம். அதோட ஃபோட்டேஜஸும் ப்ரீவியஸாக பார்த்துருந்துருப்பீங்க. சினிமேட்டிக் ஷாட்ஸாக பார்க்கில் தாங்க இருக்கோம். அந்த க்ரௌடு நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை கைஸ். ஆனால் இருக்குது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஜூம் பண்ணோம்னா இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரௌட் இல்லைன்னு தான் கைஸ் போனோம். அண்ட் ஓகே, இதுக்கப்புறம் எங்கே போனாலும் கிளிப்பிங்ஸை செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இடம்லாம் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூன்றது பண்ணுறேன் கைஸ். பட் பைக்கை பற்றின இதுக்காக கிளிப் எடுக்கணும். பைக் எப்படி இருந்துச்சுன்றதுக்காண்டி அந்த கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்க எடுத்துருக்கு. வாட்டர் பாட்டில் ரோட்ல போடக்கூடாது. வீப்பெல்லாம் வண்டி போட்டு இடத்துல போட்டக்கூடாது. எங்கேயும் ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒன் பை ஒன்னா போனோம். ரைட் சைடு ஏறி போகக்கூடாது. வீப் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா மோயர் பாயிண்ட் போகணும்னு கிளம்பணும். மழை பெய்ஞ்ச காரணத்தால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியல. ட்ரெஸ்ஸு கெட்டப் தெரியுதா? காலையில் பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப டார்க்காக தெரியுமே. ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையிலன்றது நடந்துட்டேன் கைஸ். அண்ட் இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை இருக்குது. அண்ட்
நான் மட்டும்தான் வண்டியில் வந்தேன். வண்டியில் தண்ணி ட்ராப்லெட் தெரியும். ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்லன்றதை சேஃபாக கொடுத்துட்டு பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெய்னி ரைடுக்கான வாய்ப்புன்றது நமக்கு அமைஞ்சிச்சு. நல்லாவே அதை யூஸ்ஃபுல் பண்ணியாச்சு. ஆனால் என்ன குளிர் தான் செய்யுது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 to 4 இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கிறது. அங்கே இறங்க எப்படியும் நைட்டுன்றதாயிரும். அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் GS 150R பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு சொல்லியிருந்தேன். இது எத்தனை தடவை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு நிறையாவே கிடச்சிச்சு. ஏன்னா இப்போ மழை டைம் வர மழையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக்கை வந்து ஹில்ஸில் வந்து ரைடுன்றது பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக நம்ம வந்து இந்த பைக்கோட ரிவ்யூன்றது கொடுக்கலாம். நானுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நினைச்சேன். என் பேண்ட்டை பாருங்கள், தெரியுதுங்களா வித்தியாசம்? இது வந்து காஞ்ச இடம், இது வந்து ஈரமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு கிளம்பி அடுத்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூன்றது பண்ணுறேன். Insta 360 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நான் ட்ரைன்றது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்றது பண்ணிடுங்க. அண்ட் கீழே இறங்குறப்ப வேறு எதுவும் ஈவெண்ட் நடந்துச்சுனாலோ இல்லை ஏதாச்சும் ஷார்ட்ஸ் எடுத்துனாலும் அதை அப்படியே அப்லோட் பண்ணுறேங்க. மழை பெஞ்சனால பார்த்தீங்களா கீழே சில்வர் ஃபால்ஸில் பாருங்கள். காலையில் பார்த்ததுக்கு போய்க்கும் தண்ணி வித்தியாசம் தெரியாது, நல்லாவே தெரியுது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து கிளம்பிட்டோம். ரைடில் சன்ரைஸை தான் நம்மளால் பார்க்கன்றது முடியல. இப்போ சன் பார்ப்போம். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல கைஸ்? இவ்வளோ நாளாக நான் எடுத்ததுலேயே இதான் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட். நல்லா இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே ரைடுன்றதை கண்டினியூ பண்ணுவோம். நடுவில் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருந்துச்சு. அண்டு திருப்பி நம்ம தந்தம் பாறைக்கிட்ட நிப்பாட்டினப்ப மழை திருப்பியும் பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கீழேன்றது இறங்கியாச்சு. அண்ட் ரோடை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈரமாக கிடக்கணும். வண்டி அங்கே வந்து நிப்பாட்டினேன், அங்கே வந்து நிப்பாட்டி பாருங்களேன், திருப்பியும் வண்டி ஈரமாயிருச்சு. பட் நான் இந்த தடவை தப்பிச்சுக்கிட்டேன். வண்டிக்கு கார் இருந்துச்சு, காருக்குள்ளே உட்காந்து அப்படியே தப்பிச்சிட்டேன். வண்டி இப்போ அப்படியே கீழே இறங்கியாச்சு. கேசி போய்ட்டு ஒரு டீ பிரேக் போட்டு அப்படியே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்டுன்றது நினைக்கிறேன். இன்னும் நான் போட்டு நிற்க விரும்பலை. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த GS 150R நேம் கட்டுறோம். இது தெரியுதுங்களா? எங்கே தெரியுது? கால் தான் தெரியுது. GS 150R தெரியுதா ரைஸ்? இந்த பைக்கோட ஹில் ஸ்டேஷன் ரைட் வியூ வருங்க. ஸ்டேட்